ஐயா உண்டியா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை, கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும், ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. முதல்ல காப்பு. ஏரணியும் மாயோ இவ்வுலகில் தவசுபண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்குதவி நாராயணர் பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய களியன் வந்த விசலத்தால் கையிலேயேகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதல் உற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்காரதமேன் எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவம் மறுத்து உன்னகமே வைத்தெங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அரகரா அழகிலே துயில் ஆதிவராகவா ஆயிரத்தெட்டாண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்ற திருச்சம்பதிதனில் முலையிலே மகரப்பாலை உமிழ்ந்த பெண் உற்ற தச்சனம் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல உகதர்மமாகுமே. திருமொழி சீதையாள்க்கு சிவதலா புகழ எங்கும் ஒரு வில்லை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். சிவமே 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 சிவமணியே தவமே 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 தவ பொருளே சீரான கண்ணி செய்குமரி நன்னாட்டில் பாரான தச்சனமே பரமனொரு தலத்தில் போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து ஊர்மேனி சாதி உக்கவர வளைத்து நன்னியாய் 400 4 10 8 நோய் தண்ணீரால் தீர்த்த தர்மம் அது ஆனதையும்
செய்திருந்த நன்மை தீங்குகளி கண்டிருந்து வயது முகிர்ந்தகளி மால வந்தவர்களும் ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி எல்லாம் படைத்து நிறைந்த ஏக பரம்பொருள் வல்லாத்தான் வைகுண்டர் இவ்வுலகில் வந்து தவசு செய்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம். ஒரு இறைவனே வருகிறார். ஏன் வருகிறார்? எதற்காக வருகிறார்? காரணம் யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தை அதான் முதல்ல சொல்றாரு, ஏரணியும் மாயோன் அப்படின்னா இந்த யுகத்தையே அழித்து விட்டு புது யுகத்தை படைக்கும் அத்தனை வல்லமை வாய்ந்த இறைவன் வல்லாத்தான் வைகுண்டர் கலியுகத்தை அப்படி செய்ய கூடாது, முடியாது. களி என்றால் நம்முடைய கெட்ட எண்ணங்கள், மனதில் இருக்கக்கூடிய மாய நினைவுகள், இதை அவரவர்களால் அழிக்க வேண்டும். அதனாலதான் இறைவன் வைகுண்டமே அவரே அவதரித்து வந்து தவமும் இருக்கின்றார். அதான் சொல்ற, காரணம் போல் செய்த கதை கற்றுரைக்க இசமா அகிலத்தெட்டு அம்மானை. அதான் சொல்ற, பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்கு உதவி நாராயணர் பாதம் நாவினில். பாத்தீங்களா, அந்த அகிலத்தெட்டு அம்மானையை படிக்கணும் அப்படின்னா நாராயணருடைய பாதம் நம்ம நாக்கில் இருக்கணும். நாவல இருந்தா மட்டும்தான் நம்ம அதை படிக்க முடியும். அப்ப அவரோட பாதம் இல்லாம நம்ம அதை படிக்க முடியுமா? சரி நண்பர்களே, அப்புறம் பாருங்க, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்த மாயோன் வீண்டிய களியன் வந்த விசலத்தால் கையில ஏகி. பாண்டவர்களுக்காக எப்படி கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து வந்து அவர்களை காத்து ரட்சித்தாரோ, அதே போல் சான்றோர்களாகிய நம்மளையும் காத்து ரட்சிக்க வல்லாத்தான் வைகுண்டம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதல் உற்றேன். பாத்தீங்களா, ஆண்டவர் அதாவது சான்றோரை காக்க தரணியில் வந்த நியாயத்தை ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதல் உற்றேன். நாராயணர் சொல்ல இதை எழுதியிருக்கின்றேன் என்று சொல்கிறார். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே. பதிலா, நாராயணனுக்கு மகனாக வந்த வைகுண்டர் தவமே தவமே தவ பொருளே. இதுவரை எத்தனையோ கோடான கோடி ரிஷிகள் ஞானிகள்லாம் எவ்வளவோ தவம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு தவத்தை, அதிலையும் பேர் போற்றக்கூடிய தவங்களை செய்ய வருகிறார் நம் ஐயா வைகுண்டர். தாண்டவ சங்காரதமியன் எங்களோட பவமே பவமே பல நாளும் செய்த பவமர தொன்னகமே வைத்தெங்களை ஆட்கொள்ளுவாய். சிவ 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 சிவா அரகரா அரகரா அலையிலே துதி துயில் ஆதிவராகவா ஆயிரத்தெட்டாண்டிலோர் பிள்ளை. பாத்தீங்களா, அலையிலே துயில்கின்ற நாராயணர் தான் 1008ஆம் ஆண்டு வைகுண்டமாக அவதரித்து வருகிறேன் என்பதை நமக்கு காப்பிலே சொல்றார் ஐயா. இதிலே நமக்கு எவ்வளவு தெல்ல தெளிவாக தெரிகின்றது, நாராயணர் வைகுண்டமாக அவதரித்து வருகிறார் அப்படி என்பது முழுக்க முழுக்க நமக்கு தெரிகின்றது. அதுக்கப்புறம் பாருங்க, சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்லப்பட்டு திருச்சம்பதிதனில் முளையிலே மகர பாளையம் உமிழ்ந்துபின் உற்ற தச்சனம் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர். பாத்தீங்களா, 1008 திருச்செந்தூர் கடலிலே மகரத்திலே தோன்றி வருகிறார். உற்ற தெச்சனத்தில் மீது இருந்துதான்
சாமிதோப்பு என்றக்கூடிய தெச்சனத்திலே இருந்துதான் உலகில் சோதனைகளை பார்த்தவர். வைந்தரின் உவமை சொல்ல உகதர்மமாகுமே. பாத்தீங்கன்னா இந்த வரிகள் தான் மிகவும் முக்கியமான ஒரு வரி. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க தர்மம் பெரிது தாங்கி இரு என் மகன் ஐயாவே சொல்லியிருக்காரு. தர்மம் என்ன தர்மம்லாம் செய்யலாம். இப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்காக இறைவனை வேண்டிக்கிட்டு பதிகளிலோ எல்லா இடங்களும் தர்மம் பண்றோம். கரெக்டு. அது நமக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, நம்ம உற்றார் உணர்வுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, நம்ம ஊருக்காக, அப்படி என்ன வேணாலும் வைத்துக்கலாம். யாருக்கு வேணாலும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம அன்ன தர்மம் பண்றோம். கரெக்ட். இந்த யுகத்துக்கு ஒரு தவத்தை சொல்கிறார். இந்த யுகத்துக்கும் ஒரு தர்மத்தை செய்யணும். தவம் இல்ல, சாரி, மன்னிக்கவும். ஒரு தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் அகிலத்திரட்டு அம்மானையான அற்புதமான இந்த புனிதமான ஏட்டில் காப்பு பகுதியிலே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா, வைந்தரின் உவமை சொல்ல உகதர்மம் ஆகுமே. எப்படி ஆதி நாராயணர் 10வது அவதாரத்தில் வைகுண்டமாக வந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த உகத்துக்கு, அதாவது இந்த கலியுகத்தை முடித்து தர்மயுகம் நாம் செல்ல போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளவு எல்லாருமே என்ன பண்ண போறோம்? நம்மளும் தர்மயுகம் போறோம். எங்க போறோம்? தர்மயுகம். கலியுகம் முடிச்சுதான் தர்மயுகம் போக முடியும். அப்படி அந்த கலியுகத்தை நம்ம முடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஐயாவுடைய வைகுண்டரின் அவதாரத்தை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலக தர்மம். அதான் ஐயா சொல்லுகிறார், வைகுண்டரின் உவமை சொல்ல உகதர்மம் ஆகுமே. திருமொழி சீதையாൾക്ക് சிவதலாம் புகழை எங்கும். இதுல திருமொழி சீதையாளுக்கு அன்னை லட்சுமிக்கு மகனாக சிவதலம் புகழம். சிவம்னா உயிர். இந்த உலகத்துல எங்க எல்லாம் உயிர்கள் இருக்குதோ அங்கெல்லாம் புகழ் பெற்று வரக்கூடிய ஒரு மகனாக இந்த இறைவன் வருகிறார். அதான் சொல்றாரு, ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி உகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். சரிங்களா ஐயா? எல்லாருமே அகிலத்திரட்டை நல்லபடியா படிங்க. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்லாமல் அகிலத்திரட்டு வரிகள் என்ன சொல்கிறதோ அதற்கான விளக்கங்களை நம்முடைய ஐயாவளி மக்களுக்கு கொடுங்கள். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதுதான் நம்ம ஐயாவுடைய சித்தம், நம்முடைய பாக்கியம். சரிங்களா ஐயா? நன்றி, வணக்கம். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. Beep.